விஷால் தர்ஷிகாக்கு இப்ப நடக்கிற கேமை பத்தி உபதேசம் கொடுத்துட்டு இருந்தாரு. உபதேசமா? அது என்னன்னு பாப்போமா? இந்த பாரு தர்ஷிகா, நீங்க இருக்கவங்க கிட்ட உஷாரா இருக்கணும். பயங்கரமா கேம் ஆடிட்டு இருக்காங்க. இங்க இருக்க தொப்பிக்கார பசங்க உன்னை கூட்டி போய் பிரெயின் வாஷ் பண்ணுவானுங்கம்மா. அவசரப்பட்டு நீ எந்த முடிவு எடுத்துறாத. என்ன வந்த வேலைக்கு வித்துட்டு போயிருவாங்க. நீ உன்னோட ஃபீலிங்ஸை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காத. அதை வச்சு இவங்க கேம் விளையாடிடுவாங்க பாத்துக்க. நான் வெளியே போலான்னு இருக்கேன். எனக்கு இந்த 70 நாள் விளையாண்டதே போதும். இவங்க இனிமே தான் சண்டையவே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. என்னால் இதுக்கு மேல முடியாதுப்பா. சார், விஷால் சார், கவலைப்படாதீங்க. இந்த வாரம் கூட உங்களுக்கு கடைசி வாரமா இருக்கலாம்னு என்னோட பற்றி சொல்லிச்சு. காலையில 3 மணி. 3 மணின்னு என்னவோ எடிட்டர் போட்டாரு. ஆனா பாவம் தர்ஷிகா வாயை எடிட் பண்ணாம விட்டாரு போல. ஏன்னு நான் சொல்றேன். தர்ஷிகாக்கு மிட் நைட்ல சுச்சு வர, டேய் விஷாலு சுச்சு வருதுடா. அப்படியா? நமக்கு இருக்க ஒரே ஒரு பீஸ் ராணவ் தான். அவனை போய் எழுப்பு. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா அப்படின்னு அவரு சொல்ல, அதுக்கு தர்ஷிகா, அவனா இந்த டைம் எழுப்புனா டிவில தெரிவான்னு எழுப்ப சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு ராணவை எழுப்ப, அப்பதான் தர்ஷிகா, பாத்தியா 1 மணிக்கு உன்னை எழுப்புறன்னு ஒரு வார்த்தையை விட்டாப்ல. யோ எடிட்டரு, எபிசோட் வந்ததே லேட்டு, இதுல இதெல்லாம் பார்க்காம விட்டா எப்படியா? இதுல நம்ம தர்ஷிகா ராணவுக்கு 5000 இன்கிரிமெண்ட் தராங்களாம். அப்ப உனக்கு தாலி ஆர்டர். அப்ப சரி, உள்ள வையா. அப்புறம் என்ன, நம்ம தர்ஷுமா விஷாலுக்கு ஒரு கட்டிப்பிடி வைத்தியத்தை போட்டுட்டு போய் தூங்க போயிட்டாங்க. 12:20 PM. என்னடா காலையில இருந்து சும்மா டொக்கு மாதிரி போயிட்டு இருக்கேன்னு நினைச்ச பிரச்சனையை கொண்டு வர பெரிய முதலாளி ஸ்வாப் டைம்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்தாப்ல. அது என்னன்னா, மேனேஜர்ஸ்ல இருந்து ஒருத்தர் லேபர் ஒர்க்க பண்ண போகணும், லேபர்ஸ்ல இருந்து ஒருத்தர் மேனேஜர் ஒர்க்க பண்ண போகணும். அது மட்டும் இல்லாம அவங்க யாரு என்ன காரணத்துக்காக அங்க போகணும் அப்படிங்கிற காரணத்தையும் சொல்லணும். அதுக்காக 2 டீமுக்குள்ளேயும் ஒரு டிஸ்கஷன் வேற போச்சு. நாம நடத்துற ஆபரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கும். முதல்ல நம்ம மேனேஜர்ஸ் டீம்ல நம்ம முத்து இருக்காரு இல்லையா, முத்து அவர் என்ன சொன்னாருன்னா, இங்க பாருங்க, நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆள் அங்க போய் பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்ல, இங்க இருந்து போறவரு நம்ம மேனேஜர்ஸ்க்கு ஃபேவரா அங்க நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு யாரு ரெடியா இருப்பா அப்படின்னு கேட்டாரு. உனக்கு சேர்த்து தானே பேசுறேன். நீ கார்ல போவானா, அம்பானி மாதிரி பெரிய ஆளா வேணா, மும்பையே திரும்பி பார்க்க வேணா. யோ முத்து, நீ என்ன தீவிரவாதி மாதிரி பேசுற? உன்னெல்லாம் பாகிஸ்தானுக்குள்ள விட்டா இந்தியாவை ஒரே நாள்ல முச்சிருவ போல இருக்கே. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக மாமா. அதுக்கு நம்ம சௌந்தர்யா நான் போறேன். என்னதான் விஷால் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் என்ன அவங்க நம்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கும் நான் ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்ல, டைரக்ட் நாமினேஷனுக்கும் நான் ரெடி. அங்க போய் நான் என்னோட கேம் எல்லாம் விளையாட மாட்டேன். அப்புறம் மேனேஜர்ஸ் டீமுக்கு கண்டிப்பா ஃபேவரா இருக்குன்னு இங்க ஒரு திட்டம் தீட்டிட்டு இருக்கானுங்க. அப்படியே அந்த பக்கம் போனோம்னா, நம்மள ஒரு ஆள் அங்க நம்ம நல்லதுக்காக இருக்கணும்ல, அப்படி ஒரு ஆள் ஒரு பவர்னா அது நம்ம ரஞ்சித் அண்ணா தான் அப்படின்னு நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் சொல்ல, நமக்கு தான் ஒரு டவுட். என்ன தப்புன்னு நல்லவனா மாறிட்டேன். சரி விடுங்க, எல்லாம் விளையாட்டு தானே. அப்புறம் என்ன, லிவிங் ரூம்ல உட்கார வச்சு சொல்லுங்க, இங்க இருந்து யார் அங்க போக போறீங்க, அங்க இருந்து யார் இங்க வர போறீங்க அப்படின்னு ஒரு கான்வர்சேஷனை போட்டாங்க. உடனே முத்து, எங்க கிட்ட இருந்து நம்ம சௌந்தர்யாவை நாங்க அனுப்புறோம், ஏன் தெரியுமா, அவ சும்மா இங்க பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டே இருக்கான்னு சொல்ல, ஏன் இரு நீ தானே அங்க வேற மாதிரி பேசுன, இப்ப இங்க வந்து வேற மாதிரி உருட்டுற. இந்த முத்துக்கு பயங்கர மூளை இருக்குது, எங்க எதை மாத்தி பேசணும்னு சரியா தெரியுது. அப்பா எல்லாரும் இவங்கிட்ட ஜாக்கிரதையா இருங்கப்பா. இப்போ அவ்வளவுக்கு கிரைண்டரா இதுல பிக் பாஸோட பாராட்டு வேற. இந்த பக்கம் நம்ம கண்ணம்மா கணவர், நாங்க ரஞ்சித் ப்ரோ அனுப்புறோம், அவருக்கு தான் பொறுமை ஜாஸ்தி, சண்டையை சுமூகமா முடிப்பாரு, முக்குவாரு அப்படின்னு சொல்ல, மேனேஜர்ஸ் டீம் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த பக்கம், அதாவது லேபர்ஸ் டீம் இருக்காங்க இல்லையா, எங்களுக்கு சௌந்தர்யா வேணாம். அவங்க மேனேஜரா இருக்கும் போது பண்ணது எதுவுமே சரி கிடையாதுங்க, சுத்தமா செட் ஆகாதுன்னு நம்ம சேச்சி அச்சு விட, அதை உன்னிப்பா பாத்துட்டே இருந்தாங்க நம்ம ஜாக்லின். அது எதுக்குன்னு அப்புறம் சொல்றேன். யார் இந்த முட்டைய இப்படி பாக்குறான், பாத்துட்டு போறா. அதுக்கு முன்னாடி நம்ம சத்யா அவர் பங்குக்கு ஒரு 4 குத்து குத்தணுமா இல்லையா? அதனால மேனேஜரா இருக்கும் போதே சௌந்தர்யா எங்களை ட்ரீட் பண்ண விதம் சரியில்லை, ஆட்டிடியூட் சரியில்லை, ப்ரொவோக் பண்றாங்க. அதனால சவுண்டு இதோட உனக்கு எண்டு அப்படின்ட்டாங்க. இப்படி லேபர்ஸ் டீம் சொல்ல, நம்ம பெரிய முதலாளி ஒரு பக்கம் வேற யாராவது செலக்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உங்களுக்கு ரஞ்சித் ஓகேவான்னு மேனேஜர் டீம் கிட்ட கேட்க, உடனே ஜாக்கு கிடைச்சது சான்ஸ் அப்படின்னு, எங்களுக்கு ரஞ்சித் சார் வேணாம், அவரை விட நல்லா வேலை செய்யறவங்க இருக்காங்க, அதனால ரஞ்சித் சார் வேண்டவே வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ தெரியுதா ஜாக்லின் எதுக்கு சேச்சியை உத்து பார்த்தாங்கன்னு? நான் ஜாக்கு, உங்க கோவா கேங்க அந்த குத்தியும் நீ திருந்தல போலியே. அடுத்து நம்ம முத்து, எனக்கு என்னவோ ரஞ்சித் சார் தான் லேபர்ஸ் டீமுக்குள்ள சண்டை நடக்கும் போது சாந்தமா சரி பண்றாருன்னு தோணுது, அதனால அவர் லேபர்ஸ் டீம்லயே இருக்கட்டும். மறுபடியும் இப்படி ஒரு திருப்பி அப்படி ஒரு திருப்பிட்டாரு நம்ம தமிழ் புதல்வன் முத்து. அப்போ நம்ம பெரிய முதலாளி நாக்க புடுங்குற மாதிரி, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஓகே சொன்னீங்கன்னு கேட்க, அதுல பிக் பாஸ் தொழிலாளர்கள் அவரை பத்தி இவ்வளவு சொன்னதுனால அவர் அங்க இருக்கிறதா சரின்னு திரும்பவும் ஒரு திருப்பிட்டாப்ல.
பெரிய ஆள் தான்ப்பா நீ. உழைப்பாளிகள் அவருடைய திறமையை எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சிருச்சு பாஸ், அவர் அங்க இருக்கிறதா சரி. அடங்கப்பா, நான் எத்தனையோ பல்ட்டிய பாத்திருக்கேன், இது அந்த பல்ட்டிடா சாமி. அடுத்த ஆளை மாத்தி செலக்ட் பண்ணுங்க, இந்த தடவை எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாதுப்பா, சீக்கிரம் வந்து சொல்லுங்க அப்படின்னு பெரிய முதலாளி சொல்ல, மேனேஜர்ஸ் பக்கம் ஒரே மனதா விஷாலை செலக்ட் பண்ணிட்டாங்க. லேபர்ஸ் பக்கம் ஒரே குழப்பம். பவி போறதா, அவங்க போனா பேச மாட்டாங்களே, அவங்களை ஈஸியா கரெக்ட் பண்ணிடுவாங்களே, அப்படி இப்படின்னு எக்கச்சக்க குழப்பம். அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரே. எனக்கு ராணுவ போனா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அங்க ஏதாவது அவங்க தப்பு பண்ணா ராணுவ தான் முன்னாடி வந்து நின்னு இது தப்புன்னு நிப்பான், அவன் தான் கரெக்ட் அப்படின்னு அருண் சொல்ல, ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. சேச்சி உடனே பவி அங்க போனா ஃப்ரீ பாஸ் கிடைக்கும், அதான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல, நோ இது ஒரு கேம் பிளே, எனக்கு தெரிஞ்சு ராணுவ தான் கரெக்ட்னு அருண் சொல்ல, எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு சொல்றீங்களே நீங்க போங்க அருண் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அருணை தள்ளி விட, பின்ன இவ்வளவு நேரம் நான் அதுக்கு தானே பேசினேன் ஓகே அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டாரு. பாப்பி அத கூட இதுக்கு தான் இந்த கத்து கத்திட்டு இருக்கு. சபாஸ் புலிகேசி, பேசியை ஜெயித்து விட்டாயடா, புத்தியை தீட்டி ராஜதந்திரங்களை கரைத்து குடித்திருக்கிறாயடா. அப்புறம் சேஞ்சிங் மொமெண்ட் தான். நம்ம தர்ஷிகா மேனேஜர்ஸ்ல டம்மி மேனேஜர் வந்து விஷால் தான், அது மட்டுமா அவர் தான் லேபர்ஸ் ஃபேவரட் அப்படின்னு சொல்லி ஒரு குத்தி விஷால் அங்கிருந்து கிளப்பி விட்டாங்க. அந்த பக்கம் லேபர்ஸ்க்காக குரல் கொடுத்த எங்க தானே தலைவன் கண்ணம்மா வீட்டுக்காரரை நாங்க மேனேஜரா ப்ரொமோட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டாங்க. சிறப்பு பிரிவு அதிகாரியா உன்னை நியமிக்கிறேன், அசிஸ்டன்ட் கமிஷனரா உன்னை ப்ரொமோட் பண்றேன். 1:30 PM. வாங்க அருண், இது வரைக்கும் அந்த பக்கம் இருந்து குரல் கொடுத்தீங்க, இப்போ இந்த பக்கம் வந்திருக்கீங்க, இனி 2 பக்கமும் பேசுங்க, அந்த பக்கம் மட்டும் இருக்காதீங்க, உங்க சேவை எங்களுக்கும் தேவைன்னு நம்ம முத்தா பேச, நம்ம தீபக் அண்ணா பாத்ரூம் எல்லாம் நாங்க பரபரப்பா யூஸ் பண்றோம், அதே மாதிரி லேபர்ஸ் எல்லாம் சீக்கிரம் பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்தா நல்லா இருக்கும், டைம் வேஸ்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம அருண் என்னங்க சொல்றீங்க, அவங்களா இருக்கிற டைம் இங்க பாத்ரூம்ல தான், அதுலயே அவங்கள தொல்லை பண்ணுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜாக்கிங் நாங்க அப்படி சொல்லல, ரொம்ப டைம் இருக்க கூடாதுதான் சொல்றோம், ஏன்னா அங்க உங்களுக்கு ஏசி போடாத ரூம், இங்க எங்களுக்கு ஏசி போட்ட ரூம், அவ்வளவுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்க டிஃபரன்ஸ், மத்தபடி நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோமா இல்லையா? நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படிதான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க தயவு தாங்க. எது என்ன கஷ்டம், இவங்களை வேலை வாங்குறதான் கஷ்டமா, என்ன பேச்சுன்னு இது எனக்கு ஒன்னும் புரியல, இது ஒன்னும் சரிப்பட்டு வரல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இவங்க ரொம்ப ஏழைங்க, கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்ட பிச்சை கேட்பாங்க. போங்கடா. 2:15 PM. ஒருத்தனை பல பேர் செய்யறதை பார்த்திருப்பீங்க, ஆனா ஒருத்தன் 8 பேரையும் வச்சு செய்யறான்னா அது நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் தான், சும்மா சுத்தி செய்யறாப்ல. படுத்துறாயா படுத்துறா, அவன் படுத்துற பாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு. தொங்குடா. முத்துவை நீங்க உங்க தனிப்பட்ட உண்மத்தை காமிக்கிறீங்க அப்படிங்கறதும், நீங்க எல்லாரும் கோமாளிங்க அப்படிங்கறதும் ஒரே தாக்கல் தான். இத வெளியில இருந்து பாக்குற லேபர்ஸ்க்கு சும்மா ஜாலி தான், அதுவும் நம்ம சத்யா பாவம் தான், மேனேஜர்ஸ் ஒருத்தனை சமாளிக்க முடியாம திணறாங்க. இந்த நூடுல்ஸ் மண்டையை இனி ஃப்ரை மண்டையா ஆக்க போறாராம். நீங்க என்ன சொன்னாலும் நான் அங்க இருக்கிற 7 பேருக்காக பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண் சும்மா டைலாக அடிச்சு விட்றாப்ல. எதிர்த்தே பேச முடியாத ஒரு கூட்டத்தில் இருந்து எவன் ஒருவன் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டானோ, அன்று முதல் உங்கள் அஸ்திவாரம் ஆட்டம் காண ஆரம்பித்து விட்டது. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? 2:50 PM. சௌந்தர்யாவுக்கு எவ்வளவு பெரிய மனசு இருக்கணும்ல, லேபர்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க அப்படிங்கறதுனால அவங்களுக்காக ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடத்தினாங்க பாருங்க, திண்டுக்கல் ரீட்டாவே தோத்து போயிடுவாங்க போங்க. ஆமா மேடம், கரகாட்டக்கார கடகாக்கு அப்புறம் பெரிய ஆட்டக்காரி நீங்க தான் மேடம். இத பார்த்த முத்து வந்து சௌந்தர்யாவை பார்த்து, இதுதான் கேம், அங்க போய் சுவாரஸ்யமா விளையாண்டு இருக்கு. யாரு நம்ம பொள்ளாச்சி தம்பிங்களாமா, அவர் என்ன ஹெல்ப் பண்றாருன்னு நீங்களே பாருங்க. இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா. 3:20 PM. இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஒரே டுமுகுடுப்பாவா போயிட்டு இருக்குது. இப்போ மீண்டும் ஸ்வாப் டைம். ஐயோ மீண்டும் மீண்டுமா? அப்புறம் என்ன மேனேஜரா தகுதி இல்லைன்னு நம்ம அருண் சொல்லுவாங்கல்ல, அதேதான் சொன்னாங்க, அதேதான் நடந்துச்சு. அந்த சைடு பவிக்கு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கிடைக்கணும் இல்லையா, அதனால அவங்க அனுப்பிட்டாங்க. அங்க இருந்து என்ன அனுப்புனா சும்மா வருவனா அப்படின்னு சொல்லி நம்ம அருண் கடைசியில, மேனேஜர்ஸ் இங்க நிறைய பேர் ஆதிக்கவாதியா இருக்கீங்க, அவங்க எல்லாம் தொழிலாளர்கள் கூட இருந்து பார்த்தா தான் தெரியும்னு இத்தனை நேரம் குத்துனதை விட லாஸ்டா ஒரு பெரிய கும்மா குத்திட்டு வந்துட்டாப்ல. நம்ம சவுண்டு சடனா வந்து, பவி இதெல்லாம் ஒரு மேனேஜர்ஸ் டீம், இங்க வேற வந்துட்டு சும்மா ஒரே விஷயத்த பேசுறாங்க, நான் என்னதான் பண்ணேன்னு தெரியல, பாதி நேரம் இவங்க என்ன பேசுறாங்கன்னே புரிய மாட்டேங்குது, லூசு பசங்க அப்படின்னு கிடைச்ச கேப்ல ஒரே வார்த்தையில மேனேஜர்ஸ் அத்தனை பேரையும் முடிச்சு விட்டாப்ல. அந்த நாய் கொடுக்குற அல்ப காசுக்காக பாரு நம்ம உடம்புல எவ்வளவு வெட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. 4:55 PM. வெளியே வந்த கையோட நம்ம கண்ணம்மா கணவர், இந்த முத்து வெறும் மவுத் பீஸ் தான் பா, சும்மா வாய் தான், இங்க கேமரா இருக்கிறதுனால பேசிட்டு இருக்கிறான், வெளில வந்தெல்லாம் பேச சொல்லு, போடா பொடலங்கன்னு தலையை தட்டி அனுப்பிடுவேன். நம்மள சும்மா ட்விஸ்ட் பண்ணி பேச விட்டு வேடிக்கை பாக்குறது, வெறும் வாய் தான். வெளியே இருந்தானா தலையை தட்டி போட அப்படின்னு, ஆனா இவன் வேற ஒண்ணுமே இல்ல, மவுத் பீஸ் தான், வாய் தான். யார் வீட்டு சொத்துக்கு யாரா பட்டா போடுறது? அவன் முகர கட்டிய சாணக்கல்ல வச்சு மீனை உரசுற மாதிரி உரசி உப்பு கட்டம் போட்டு காய போட்டுருப்பேன். அவன் நல்ல நேரம் அங்க இல்ல. கட்டு மேட்டு 5:25 to 5:50 PM.
என்ன பெரிய முதலாளி உங்ககிட்டயே கண்டென்ட் இல்லையா? சும்மா அங்கன்னு மாத்திக்கிட்டே இருக்கிறீங்க. அட ஆமாங்க, சும்மா ஸ்வாப்பையா போட்டுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? இங்கிட்டு ஒரு 5 பேரு, அங்கிட்டு ஒரு 5 பேரு முடிய பிடிச்சிட்டு அடிச்சுக்க வைக்க வேணாமா? பின்ன என்ன டுடே ட்ரெண்டிங் சாம்ஸ்? இத பார்த்தா எப்படி தெரியுது? இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. சரி, கதைக்கு வருவோம். வந்த ஸ்வாப்லயே இது கொஞ்சம் வித்தியாசமான ஸ்வாப். ஆமாங்க, லேபர்ஸ் வந்து மேனேஜர்ஸ்ல இருந்து ஒரு லேபரை சூஸ் பண்ணும். அதே மாதிரி மேனேஜர்ஸ் வந்து லேபர்ஸ்ல இருந்து ஒரு மேனேஜரை சூஸ் பண்ணும். இந்த பக்கம் இந்த மஞ்சள் இங்க கொண்டு வரணும். ஏன்னா அவதான் அங்க மாஸ்டர் மைண்ட். அவ மட்டும் இங்க வந்துட்டா நம்ம கூட இருந்தானா நம்ம அவளை வச்சு செய்ய முடியும்னு நம்ம கண்ணம்மா வீட்டுக்கார ரொம்ப ஆசாசையா ஒரு பிளான போட அது அங்க நடக்கல. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. அந்த பக்கம் அதாவது நம்ம மேனேஜர்ஸ் பக்கம் ஒரே வாக்குவாதம். பல பேர் அன்சிதாவை செலக்ட் பண்ண நம்ம சவுண்ட் இதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம முத்து கேம் ஆடணுங்கிறதுக்காக பேசாதுன்னு சொல்ல, அதுக்கு நம்ம சவுண்டு நீங்க மூடுங்க பார்த்து பேசுங்கன்னு வாயடிச்சிருச்சு. அப்புறம் ஒரு மனதான் அன்ஷிதாவை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம சேச்சிக்கு அங்க போக விருப்பமே இல்லையா. அதே மாதிரி மஞ்சரிக்கும் விருப்பம் இல்லையா. இதனால நம்ம பெரிய முதலாளி நீங்க 2 பேரும் யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணுங்க, அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு சொல்ல, நம்ம மஞ்சரி முத்து தொழிலாளியா போகட்டும்னு சொல்ல, நம்ம சேச்சி கண்ணம்மா வீட்டுக்காரன் அனுப்பி விட்டாங்க. இந்த ஜாக்லின், சௌந்தர்யா, பவித்ரா, தர்ஷிகா எல்லாரும் சேர்ந்து ஒரே குசு குசு குசு. இந்த மஞ்சரி சரியான ஆளு. 2 தடவை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டா. அவளை அனுப்பலான்னு பார்த்தா அவ போகல. விவரமா முத்துவை தட்டி விட்டாங்க. வெவ்வரமான ஆள் நண்பர்களே, வெவ்வரம் முத்துற கூண்டவன். அடுத்து பவி எங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே முத்து மஞ்சரிய லேபர்ஸ் டீமுக்கு கூப்பிடணும்னு தான் ஆசை. அதுக்கு ஜாக்லின் ஆமா மச்சான் அடுத்த தடவை அனுப்பிடலாம். அப்போ அவளால வேண்டானே சொல்ல முடியாதுன்னு மொத்த சகுனியும் சேர்ந்து பிளான் பண்ணுதுங்க. இதெல்லாம் சிங்க பெண்கள் கேங்க அப்படிதான் இருக்கும் போல. ஒன்னா சேர்ந்தாலே ஆபத்து, குடும்பத்துக்கு எடுத்து போடுவாள். இந்த சத்யா மைண்ட் செட்ல என்ன சும்மா டம்மியா போயிட்டு இருக்கு, ஏதாவது கிளப்பி விடும்னு நினைச்சாரு போல. அன்ஷிதா எல்லாத்துக்கும் டைம் பிரிச்சு கொடுங்க, ஏன்னா ரொம்ப நேரம் ஒருத்தரே சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கிளப்பி விட, இந்த ராணுவ பையன் இந்த பிரச்சனையே யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? இந்த அன்ஷிதா சேச்சி கிட்ட இருந்து தான். உனக்கு ஏன் இந்த கெட்டண்ணா? நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நான் நேத்து கேட்டேன் கொடுங்க நான் கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓட்டுறேன்னு, ஆனா தரவே இல்லையே. இது தப்பு அன்ஷிதா அப்படின்னு சொல்ல, அதுக்கு சேச்சி உருட்டாத ராணவ், சும்மா உருட்டாத, நான் ஒன்னும் உருட்டலையே, நீங்க நேத்து உருட்டுனதுக்கு தான் நான் இன்னைக்கு உருட்டுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சேச்சி சும்மா ஷோ காட்டாத ராணவ், நான் ஒன்னும் தப்பு பண்ணல அப்படின்னு ஒரே கூவல். அதே கெட்ட வார்த்தை பாரபட்சம் பார்க்காம திட்டான். இடையில முத்து என்ன பேச விடுங்க அப்படின்னு கேட்க யாரும் மதிக்கவே இல்லையே. இதுகிட்டியா யாருமே என்ன மனசுல மதிக்க மாட்டீங்களாடா? முத்துவை பேச விடாம பண்ண ஒரே பிரச்சனை இதுதான். இந்த கேப்ல தீபக்கண்ணா என்னமோ இங்க சத்தம் கேக்குது அப்படின்னு உள்ள வர, முத்து வந்து இல்ல நாங்க இப்படி அப்பப்போ ஜாலியா பேசுவோம், நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம தீபக்கண்ணா இங்க என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்க, நான் வந்து நக்கறேன்னு வந்துட்டு ஏதோ பேசிட்டு போயிட்டாரு. 7 மணி 5 PM முத்து ஜாலியா ஜோலியை பார்த்துட்டு இருந்தாப்புல. பெடலை கையில புடிச்சு சுத்துறதும் காலில் புடிச்சு சுத்துறதுமா இருந்தாரு. அருண் வந்து ஒழுங்கா பண்ணுங்க முத்து, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்க, அது ஏன் இஷ்டங்க, கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம் என்ன பண்ணிடுவானுங்க. பாத்ரூம்ல தண்ணி கம்மியாகிடுச்சு, சின்ன பிரச்சனைன்னு அப்போ விட்டாங்க. இருந்தாலும் நம்ம அருண் சொன்னது இவர் கேட்டிருக்கணும், என்னங்கறத பின்னாடி பார்ப்போம். எப்பா மேஜர் மிஸ்டேக் பண்ண மாதிரி இருக்குல்ல. நேத்து இந்த மேனேஜர்ஸ் டீம் சொன்ன மாதிரி பெஸ்ட் ஒர்க்கரா ஒருத்தவங்களை சொல்லுவோன்னு நம்ம அன்ஷிதா சேச்சியை செலக்ட் பண்ண, நம்ம சேச்சிக்கு ஒரே சந்தோஷம். அடுத்து யாரும் வர்ஸ்ட் ஒர்க்கர் இல்லை அப்படின்னு வேற சொல்ல ஒரே குதூகலம் எல்லாத்துக்கும். அடுத்த இந்த மீட்டிங்ல நம்ம அருண் எந்திச்சு என்ன அங்கிருந்து அனுப்புன எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி, நான் இங்க வந்து நிறைய புடுங்கிட்டேன், சாரி கலைய புடுங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, பல கலைகள் புடுங்கப்பட்டிருக்கு. புள்ளியா இருக்குங்கய்யா. இப்போ இங்க நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. சோ அதுக்கு நன்றின்னு முத்துவ சைலண்டா ஒரு குத்த உடனே முத்து விடுவனா, நானு என்னை அங்கிருந்து அனுப்புனதுக்கு நன்றி, எங்கள்ல இருந்து புடுங்கி சாரி கலை புடுங்கி அருண் புடுங்கினதை நினைச்சு சந்தோஷப்படுறேன். அது மட்டும் இல்லாம இந்த லேபர்ஸ் யார் எப்ப வேலை செய்யணுங்கிறத நாங்களே முடிவு பண்ணட்டுமா அப்படின்னு கேட்க, உடனே ஜாக் அண்ட் மஞ்சரி மிஸ்டர் முத்துவுக்கு ரூல்ஸை ஞாபகப்படுத்த முத்து சைலண்ட் ஆகிட்டாப்ல. எதுங்க வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? அப்புறம் இந்த தண்ணி வராததுக்கு காரணம் நம்ம முத்து சரியா பெடல் பண்ணாததுதான் அப்படின்னு பிக் பாஸ் சொல்ல, உடனே ராணுவ பின்ன இப்படி சுத்திட்டு கையை எடுத்துக்கிறது ஸ்டைல் பண்றதுன்னு சொல்லி காட்ட ஒரே கலாட்டா. இருந்தாலும் இனி யாரும் பாத்ரூம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பெரிய முதலாளி சொல்லிட்டாரு இல்லையா, அதனால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முத்துவை குத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கப்பா. அதுவும் இந்த அருண் இருக்காருல, இது அலட்சியத்தால வந்த மிஸ்டேக், நானே போய் சொன்னேன் அப்ப கூட கேட்கலையே அப்படின்னு கொளுத்தி போட்டாரு. அன்றே சொன்னேன் நினைவிருக்கிறதா, பழிக்கு பழி வாங்குவன் என்று. நன்றி கேட்ட நாய்க்குட்டி. சரி நடந்தது நடந்து போச்சு, இப்ப பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்ல, உடனே ஜாக்கு முத்துவே சுத்தட்டுங்க அப்படின்னு சொல்ல, அடுத்து நம்ம தர்ஷிகா ஆல்ரெடி சரியா வேலை பார்க்கல, அதனால முத்து வேணவே வேணாம்னு சொல்லிட்டாங்க. இன்னும் போலையா?
அவன் மிதிச்சானா நான் சாப்பிட மாட்டேன்னு தர்ஷிகா ஒரே அடம். அதன் விளைவாக முத்து சாப்பாடு செய்யற வரைக்கும் அவரே தான் ஓட்டினாரு பாவம். வேலையும் செய்ய விட்டுட்டு போயிட்டாலே. கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா. பாவம் முத்து நெஞ்ச நிமித்திட்டு நடந்துட்டு இருந்தாப்ல. ஆனா இப்ப டொக்கு விழுந்துச்சு. சரி யானைக்கும் அடி சறுக்கும் தானே. எப்படி இருந்தடா இப்படி ஆயிட்டே. நெக்ஸ்ட் எபிசோடோட லாஸ்ட்ல நம்ம ராணுவ தான் சங்க தலைவர்னு சொல்லி எபிசோட முடிச்சு விட்டாங்க. நமக்கும் கண்டென்ட் முடிஞ்சிச்சு. அதனால நாளைக்கு பார்ப்போம். அப்புறம் இந்த விஷால் வந்து கேம்ல அப்படி என்னதான் புடுங்கினாருன்னு எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க. வரட்டாமாமே. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிருங்க. எங்க ஒரு வாட்டி அடி பார்க்கலாம். ஆட்டம்